பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெய்லன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ஜான் சாப்டர் 1 verse 7. கடைசி வசனம் எப்படியா சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை நிமித்தம் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கீங்களா? இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியல, இந்த பாவத்தை நிமித்தம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? இதை நிமித்தம் உங்களுக்கு சரியாக தூங்க முடியல, என்னால் சாப்பிட முடியல, இந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இந்த பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கேன் என்று கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, நீ எப்பேற்பட்ட பாவத்தில் அடிமையாக இருந்தாலும் இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்க இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. இன்றைக்கு நீங்கள் அவரை விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட வெளியேற பெற்ற ரத்தம் உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும். எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் இந்த நாளை தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்க, ஏசப்பா இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை தாங்க. ஒருவேளை இன்னைக்கு அநேகர் இந்த குடிப்பழக்கன்ற பாவத்தில் அடிமையாக இருந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இப்போ அநேகர் கஷ்டப்படுறாங்க. அதை நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் குடிக்காமல் இருக்க முடியல. விபச்சார பாவத்தில் இது போல் பலவிதமான உலகத்தின் பாவத்தில் அடிமையாக இருக்கீங்களா? போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பா எப்பேர் பெற்ற பாவத்தில் நீங்கள் அடிமையாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த விடுதலை கொடுக்குற ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்னோட ரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரிங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற இடத்துல ஏசப்பா சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூட ராஜா, இந்த பாவத்தை நிமித்தம் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என்னால் எந்த ஒரு காரியத்தை நான் விடுதலையோடு செய்ய முடியல என்று கலங்கி கொண்டு இருக்காங்களோ, இந்த வேலை எப்பா உம்முடைய கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பீராகப்பா. யாரெல்லாம் உண்மையாய் நோக்கி ஏசப்பா இந்த வேலையை ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு சிரசின் மேல் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை உம்முடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பீராக. எப்பேற்பட்ட பாவ பழுக்கத்தில் அடிமையாக இருந்தாலும் இந்த வேலை தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் விடுதலை ஆக்குவதற்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய வார்த்தை அனுப்பி ஒவ்வொருத்தர் ரத்தத்தால் கழுவி நீங்கள் சுத்திகரித்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் ஒரு விடுதலை, இந்த நாள் ஒரு சமாதானம் ஆசீர்வாதத்தை காண என் தேவன் நீங்கள் கிருபை செய்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.